ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சாம்பிராணி புகை வீட்டில் எப்படி தினசரியும் ஈஸியாக போடலாம் அப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம எப்போவுமே நம்ம வீட்டில் தேங்காய் வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த தேங்காயோட சிரட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சிரட்டை வச்சு தான் நம்ம இன்றைக்கி சாம்பிராணி புகை எப்படி ஈஸியாக போடலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அந்த காலத்தில் வந்து விறகடுப்பில் வந்து சமைச்சாங்க. கங்கல் இருக்கும், ஈஸியாகவே கங்கல் எடுத்து சாம்பிராணி புகை போட்டுருவாங்க. இப்போ வந்து எல்லாமே கேஸு, இண்டக்ஷன் அந்த மாதிரி போயிட்டு, அதனால் இப்போ வந்து சாம்பிராணி புகை போடுறது அப்படின்னாலே என்னன்னு கேட்குற அளவுக்கு ஆகிப்போச்சு. நம்ம அதை ஈஸியாக எப்படி வீட்டிலையே தினசரியும் போடலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்ம இந்த ஒரு பொருள் இருந்தாலே போதும். இது வந்து எல்லா பாத்திர கடையிலையுமே கிடைக்கும். இதை வாங்கி வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம இந்த சிரட்டையை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறோம். ரொம்ப அதிகமாக வைக்க வேண்டாம், கம்மியாக வச்சுக்கோங்க. பக்கத்திலே நிற்கணும். ஆனால் இதை நம்ம செய்யும்போது கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். இது வந்து அப்பளம் எடுக்கிற இடுக்கி, இதை வந்து வச்சுக்கணும். இதை வச்சு யூஸ் பண்ணணும். கை வச்சிங்க அப்படின்னா சுடும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சூடு ஏறி தீப்பிடிக்கும். நல்லாவே பிடிச்சிக்கிச்சு ஸ்டவ். இதை வந்து நம்ம சாம்பிராணி கரண்டியில் வச்சு இங்கே இதை செய்யல கவனமாக செய்யணும். லேசாக சிரட்டையில் பிடிக்கையுமே எடுத்து கரண்டிக்கு மாற்றிடணும். இது வந்து சாம்பிராணி பொடி. இது வந்து எல்லா கடையிலையுமே கிடைக்கும். நீங்கள் வந்து இதை வீட்டில் வாங்கி பொடி பண்ணி வச்சுக்கிடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் நம்ம சாம்பிராணி பொடியை போட்டு சாம்பிராணி புகை போட ஆரம்பிச்சிடலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நீங்கள் பண்ணும்போது ரொம்ப கவனமாகவே பண்ணுங்கள். தினமும் நம்ம வீட்டுக்கு சாம்பிராணி புகை காமிச்சோம் அப்படின்னா ரொம்பவுமே நம்ம வீட்டுக்கு நல்லது. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.